பரிசு. டாங்சென்னின் ரகசிய உத்தரவை முதலில் பெற்றபோது தியான்ஷி குழப்பமடைந்திருந்தார். எதற்காக சவால் விடச் சொல்கிறார் என்பது அவருக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது எல்லாம் தெளிவாகிவிட்டது. டாங்சென் அவருக்கு மிகவும் வேடிக்கையான, அதே சமயம் முட்டாள்தனமான ஒரு எதிரியை ஏற்பாடு செய்திருக்கிறார். உன் பெயர் என்ன? தியான்ஷி அலட்சியமாக கேட்டார். ஷான்ஷி இதற்காகத்தான் காத்திருந்தான். யமலோகத்திற்கு சென்ற பிறகும் மறக்காமல் இருக்க என் பெயரை சரியாக குறித்துக்கொள். நான் ஸ்ரீவம்சத்தின் இளைய எஜமான் ஷான்ஷி. தியான்ஷி தலையசைத்தார். நல்லது, உன் பெயரை நான் நினைவில் கொள்கிறேன். ஆனால் நீண்ட காலத்திற்கு அல்ல. இறந்தவர்களை நினைவில் வைத்திருப்பதில் அர்த்தமில்லை. ஹஹா, திமிர், எனக்கு அது பிடிக்கும். ஷான்ஷி தலையை நிமிர்த்தி வெறித்தனமாக சிரித்தான். அவனது ஆற்றல் வெளியே சீறியது. எதை வைத்து என்னை கொல்லப் போகிறாய்? தியான்ஷி தலையசைத்தபடி சொன்னார். என் கைகள், என் கால்கள் அல்லது என் உடலின் எந்த பகுதியை கொண்டு உன்னை என்னால் எளிதாக கொல்ல முடியும். ஷான்ஷி ஒரு பெருமூச்சு விட்டான். உன்னை போன்ற ஒரு பயனற்ற குப்பையை கூட ஷின்காங்கால் கொல்ல முடியவில்லையா? அவனை நான் ஒரு போட்டியாளராக கருதினேனே, அதுதான் வேடிக்கை. வா, முதலில் நீயே தாக்கு. உன்னால் முடிந்த அனைத்தையும் காட்டு. முதலில் என்னை தாக்க சொல்கிறாயா? நீ சாவதற்கு அவ்வளவு அவசரமாக இருக்கிறாயா என்று தியான்ஷி நிதானமாக கேட்டார். சாவா, அந்த வார்த்தையை எப்படி எழுதுவது என்று கூட எனக்கு தெரியாது. ஷான்ஷி இன்னும் கர்வமடைந்தான். உயரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த டாங்சென்னுக்கு தெரிந்தது, ஷான்ஷி இப்போது முழுமையான பைத்தியக்காரத்தனத்தில் இருக்கிறான் என்று. கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டால் கூட தான் இறக்கக்கூடும் என்பதை அவன் நம்ப மாட்டான். அந்த அளவிற்கு அவன் மாயையில் மூழ்கியிருந்தான். டாங்சென் ரகசியமாக தியான்ஷிக்கு ஒரு சிக்னல் கொடுத்தார். தியான்ஷி அதை புரிந்து கொண்டார். அவரது இதழ்களில் ஒரு கொடூரமான புன்னகை அரும்பியது. முதலில் என்னை தாக்க சொன்னதற்காக நீ வருத்தப்பட மாட்டாய் என்று நம்புகிறேன். பொறுமை இறந்த ஷான்ஷி கையை அசைத்து சொன்னான். நிச்சயமாக இல்லை, சீக்கிரம் ஆரம்பி. என் பொறுமைக்கு எல்லை உண்டு. நீ தொடங்குவதற்கு முன்பே நான் உன்னை கொன்றுவிடப் போகிறேன். தியான்ஷி ஒரு நீண்ட மூச்சை இழுத்தார். அவரது கண்களில் மர்மமான ஒளி மின்னியது. அவர் தனது கையை இறுக்கமாக மூடியதும் 8 விதமான பஞ்சபூத ஆற்றல்கள் அங்கே குவிய தொடங்கின. ஆம், டாங்சென்னின் உதவியுடன் அவர் 9 ஹெவன்ஸ் ஆர்ட் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார். இப்போது அவனால் 8 பஞ்சபூத சக்திகளையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எதிரிகளை தாக்க முடியும். தியான்ஷி டாங் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்பதால் ஹெவன்லி தாவோ சாபம் அவரை பாதிக்கவில்லை. அதனால் இந்த சாகுபடி அவருக்கு எளிதாக இருந்தது. இப்போது தியான்ஷி தனது உள்ளங்கையை மூடியதும் 8 பஞ்சபூத சக்திகளும் அதற்குள் ஒன்று திரண்டு பல வண்ணங்களில் ஒளிரும் ஒரு கோளமாக ஆர்ப் மாறின. ஷான்ஷி இதைக் கண்டு ஏளனமாக சிரித்தான். தியான்ஷி லேசாக சுண்டி அந்த ஒளிக்கோளத்தை முன்னோக்கி எறிந்தார். அந்த பலவண்ண கோளம் வேகமாக நகரவில்லை. அதை சுற்றியுள்ள காற்றிலும் பெரிய சலனமேதும் தெரியவில்லை. இதை பார்த்த ஷான்ஷி இன்னும் அலட்சியமானான். ஹஹஹா, இது என்ன பலவீனமான உயிரற்ற ஒளிப்பந்து? இதை கொண்டு யாரை கொல்ல முடியும்? அவன் தனது மார்பை நிமிர்த்தி ஆன்மீக ஆற்றலை திரட்டி அந்த தாக்குதலை தனது உடலால் நேரடியாக எதிர்கொள்ள தயாரானான். மேலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த டாங்சன் வாயடைத்து போனார். இவனுக்கு நிஜமாகவே பைத்தியம் பிடித்துவிட்டதா? எதிரியின் உண்மையான பலம் என்னவென்றே தெரியாமல் ஒரு உயர்தர நுட்பத்தை, சுப்ரீம் டெக்னிக், நேரடியாக மார்பில் வாங்க துணிகிறானே. ஒருவன் இவ்வளவு முட்டாளாக இருக்க முடியுமா? ஆனாலும் அங்கிருந்த மற்ற போர்வீரர்கள் இன்னும் ஷான்ஷி பக்கமே நின்றனர். அந்த சாதாரண ஒளிப்பந்து யாரை காயப்படுத்தும்? இளைய எஜமான் ஷான்ஷியை தொடுவதிருக்கட்டும், நானே அதை எளிதாக சமாளிப்பேன். தியான்ஷி ஏற்கனவே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் போல தெரிகிறது. ஒருவேளை மரியாதையான முறையில் தோற்க இப்படி செய்கிறானோ? இத்தகைய பேச்சுகளுக்கு நடுவில் அந்த பலவண்ண கோளம் ஷான்ஷியின் மார்பில் சரியாக தாக்கியது. உடைத்தேறி ஷான்ஷிக்கு இன்னும் கொஞ்சம் நிதானம் எஞ்சியிருந்தது. அவன் கண்களை சுருக்கி தனது ஆன்மீக ஆற்றலை வெளியேற்றி பல பாதுகாப்பு அரண்களை உருவாக்கி அந்த பந்தை அங்கேயே நசுக்க முயன்றான். தியான்ஷியின் இதழ்களில் ஒரு குரூர புன்னகை அரும்பியது. முட்டாளே, உனக்கு உன்மீதே அவ்வளவு வெறுப்பா? சீக்கிரம் சாக வேண்டும் என்று அவ்வளவு ஆசையா? ஷான்ஷியின் ஆன்மீக ஆற்றல் அந்த ஒளிக்கோளத்தை நசுக்கிய அதே நொடியில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட வெடிப்பு நிகழ்ந்தது. பூம்! உடைந்த ஒளிக்கோளத்திற்குள்ளிருந்து அந்த 8 பஞ்சபூத சக்திகளும் வெளியேறி ஒன்றுடன் ஒன்று பிணைந்து பயங்கரமான வேகத்தில் மோதிக்கொண்டன. அவற்றின் கூட்டு சக்தி உச்சத்தை எட்டியபோது அது பேரழிவை உண்டாக்கும் ஆற்றலுடன் வெடித்தது. ஒரு சிறிய கருந்துளை போன்ற உருவம் அங்கே தோன்றி ஷான்ஷியின் மார்பில் நேரடியாக மோதியது. ஆ!
ஷான்சி வேதனையில் அலறினான். அவனது அங்கி கிழிந்து சிதற அதன் அடியில் இருந்த தங்க நிற கவசம் கோல்டன் சாஃப்ட் ஆர்மர் வெளியே தெரிந்தது. இந்த கவசம் மூத்த தலைவரால் அவனுக்கு வழங்கப்பட்ட உயர்தர பொக்கிஷங்களில் ஒன்று. எந்தவொரு தாக்குதலையும் கச்சிதமாக தடுக்கும் வல்லமை கொண்டது. அந்த கவசம் ஷென் நிலைக்கு கீழுள்ள எந்த தாக்குதலையும் தடுக்கும் திறன் கொண்டது. ஆனால் துரதுஷ்டவசமாக தியான்சியின் 9 ஹெவன்ஸ் ஆர்ட் என்பது ஒரு ஹெவன்லி தாவோ நுட்பமாகும். அது பஞ்சபூத தாக்குதல்களின் தூய்மையான வடிவத்தை கொண்டிருந்தது. அந்த பாதுகாப்பு கவசம் சில வினாடிகள் மட்டுமே தாக்குப்பிடித்தது. பிறகு கிழிந்து சிதறியது. பூம்! ஷான்சியின் விலா எலும்புகள் உடனடியாக நொறுங்கி உள்நோக்கி அமுங்கின. வேண்டாம்! அவனது முகம் மரண பயத்தில் கோணலானது. இப்போதே ஏதாவது செய்யாவிட்டால் இந்த ஒரே அடியில் அவன் உயிர் பிரிந்துவிடும் என்பது அவனுக்கு புரிந்தது. ஃபேண்டம் முழு செயல்பாடு. சற்றும் தயங்காமல் ஷான்சி தனது மாயக்கண்ணின் முழு சக்தியையும் ஏவினான். அவனது கருவிழியிலிருந்து ஒரு நட்சத்திர ஒளிக்கீற்று சீறி பாய்ந்து ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி படலமாக விரிந்தது. தியான்சியின் அந்த 8 பஞ்சபூத சக்திகளும் இந்த எல்லையற்ற விண்வெளிக்குள் பாய்ந்தன. 2 சக்திகளும் பயங்கர மோதலுக்கு பிறகு ஒன்றையொன்று அழித்து கொண்டன. ஷான்சியின் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அவன் வானத்திலிருந்து செங்குத்தாக கீழே விழுந்து நேரோ ஸ்கைபாஸ் நிலப்பரப்பில் பலமாக மோதினான். அந்த மோதலில் 100கணக்கான அடி அகலத்திற்கு ஒரு மாபெரும் பள்ளம் உருவானது. ஒரே ஒரு நகர்வு. தோல்வி. அத்தியாயம் 185. ஷான்சியின் உண்மையான நிலை. நிசப்தம். போர்க்களம் முழுவதும் மயான அமைதி நிலவியது. தரையில் ஏற்பட்டிருந்த அந்த மாபெரும் பள்ளத்தை அனைவரும் அதிர்ச்சியுடன் உறைந்து பார்த்தனர். அவர்களின் முகங்களில் அவநம்பிக்கை தாண்டவமாடியது. சில நொடிகள் கழித்து அங்கே பெரும் கூச்சல் குழப்பம் வெடித்தது. என்ன நடந்தது? ஷான்சி ஒரே அடியில் தோற்கடிக்கப்பட்டாரா? இது எப்படி சாத்தியம்? என்னை கேலி செய்கிறீர்களா? தியான்சி எப்போது இவ்வளவு பலசாலியானார்? சில காலத்திற்கு முன்புதான் அவர் ஷின்ஹாங்கால் சிதைக்கப்பட்டார். இப்போது திடீரென்று இவ்வளவு பயங்கரமான சக்தியை பெற்றார். ஒருவேளை ஷான்சி தான் மிகவும் பலவீனமானவனோ? அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் எவ்வளவு பெரிய தெய்வீக உதவி கிடைத்தாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒருவரது வலிமை இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர முடியாது. ஷான்சி வெறும் போலிதான். இவ்வளவு மட்டமான திறமையை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு சவால் விட எப்படி துணிந்தான்? இவன் டான் தாவோஷி வம்சத்துக்கே அசிங்கத்தை தேடி தந்துவிட்டான். கேலி பேச்சுகள் கத்திகளாக மாறி ஷான்சியின் இதயத்தை துளைத்தன. அந்த பள்ளத்தின் அடியில் கிடந்த அவன் உணர்ச்சியற்று மரத்து போய் அமர்ந்திருந்தான். வானில் நின்றிருந்த ஷின்ஹாங் ஆழமாக புருவத்தை சுருக்கினார். சகோதரர் டாங், இது தியான்சி எப்போது இவ்வளவு வலிமையானார்? இப்போது தானே நேரில் போரிட்டாலும் அந்த ஒரே அடியில் தானும் துடை தெரியப்படுவோம் என்பதை அவர் உணர்ந்தார். டாங் ஜிங் யூன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். டோங்ஜிங் யூன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அவன் ஏதேனும் ரகசிய தடை செய்யப்பட்ட நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பானா? ஷின்ஹாங் தலையசைத்தார். அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒருவரின் ஆற்றல் இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர தடை செய்யப்பட்ட முறைகளால் மட்டுமே முடியும். ஆனால் அத்தகைய நுட்பங்கள் பயங்கரமான விளைவுகளை கொண்டவை. அதிர்ஷ்டம் இருந்தால் குணமடைய நீண்ட காலம் எடுக்கும் காயங்கள் ஏற்படும். இல்லையெனில் ஆன்மா சிதறி உயிர்ச்சத்தே அழிந்து அந்த இடத்திலேயே மரணம் நிகழும். ஷின்ஹாங்கின் முகம் இருண்டது. நல்ல வேளை, நான் சகோதரர் டாங்கின் ஆலோசனையை கேட்டு இந்த போரை ஷான்சியிடம் ஒப்படைத்தேன். இல்லையென்றால் அந்த பள்ளத்தினடியில் இப்போது நான் தான் கிடந்திருப்பேன். டாங்சன் மென்மையாக புன்னகைத்தார். அதை ஊகிப்பது கடினமல்ல. உன்னிடம் தோற்ற பிறகு டியான்ஷி அமைதியாக இருந்திருக்க மாட்டான். வெற்றி நிச்சயம் என்று தெரிந்தால் மட்டுமே அவன் மீண்டும் வருவான். இப்போது அவன் வந்திருக்கிறான் என்றால் அவன் கையில் ஏதோ ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். டாங்சென்னின் கூற்றை அவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனர். மேலே வானில் டியான்ஷி கைகளை தன் முதுகிற்கு பின்னால் கட்டியபடி மிகவும் அலட்சியமாக பள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தார். உன்னிடம் இவ்வளவுதான் பலமா? கேவலம். ஷின்ஹாங்கை வெளியே வர சொல். அவன் ஒருவன் மட்டுமே எனக்கு இணையான எதிரி. இந்த வார்த்தைகள் ஷான்சியின் இதயத்தை வாளாக துளைத்தன. எப்போதும் ஷின்ஹாங்கை விட தான் சிறந்தவன் என்று காட்ட முயலும் அவனுக்கு ஒரு எதிரி தன்னை ஷின்ஹாங்கிற்கு தாழ்வானவன் என்று சொல்வது உமிழ்நீரால் துப்பப்படுவதை விட கேவலமாக இருந்தது. நாயே! பள்ளத்திலிருந்து வெள்ளை நிற ஆன்மீக ஆற்றல் அலைகளாக வெடித்து சிதறியது. கலைந்த தலைமுடியுடன் ஷான்சி மெதுவாக மேலே எழும்பினான். அவனது உடல் முழுவதும் வெண்மையான ஆன்மீக ஜுவாலைகள் எரிந்தன. அவனது கருவிழிகள் எல்லையற்ற நட்சத்திர ஒளியுடன் மின்னின. அவன் இப்போது தனது உயிரை பணயம் வைத்து இறுதிப் போருக்கு தயாரானான். இதை செய்ய நீதான் என்னை கட்டாயப்படுத்தினாய். ஷான்ஷி தனது மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு தலையை சற்றே உயர்த்தினான். அடுத்த கணம் அவனது கண்ணின் சக்தி முழுமையாக வெடித்தது. பூம்! வெற்றிடம் பிளந்தது. காற்றின் உராய்வினால் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. எண்ணற்ற எரிமலை பள்ளங்களைக் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் ஷான்ஷியின் தலைக்கு மேலே உருவானது.
அந்த மலையையே நசுக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் அழுத்தம் அங்கே இறங்கியது. அந்த நட்சத்திரத்தின் பாரத்தால் இருபுறமும் இருந்த வானளாவிய மலைகள் 1000 ஜாங்களவிற்கு பூமிக்குள் புதைந்தன. புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி, அவனது கண்ணின் ஆற்றல் புவியீர்ப்பை கட்டுப்படுத்துகிறது என்று ஷின்ஹாங் அதிர்ச்சியில் கத்தினார். மாயக் கண்களின் ஆற்றல் முடிவற்ற மாறுபாடுகளை கொண்டது. அதில் புவியீர்ப்பை கட்டுப்படுத்துவது ஓரளவுக்கு பொதுவானதுதான் என்றாலும் அதன் தாக்கம் மிகவும் வலிமையானது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் புவியீர்ப்பு விசையை மாற்றுவதன் மூலம் எதிரிகள் நகர முடியாமல் முடக்கப்படுவார்கள். அதே சமயம் அவனது கூட்டாளிகள் எந்த பாதிப்புமின்றி சுதந்திரமாக செயல்படுவார்கள். இந்த சாதகமான சூழலை உருவாக்கி வெற்றியை ஈட்டுவதே ஷான்சியின் ரகசிய திட்டம். இது ஷான்சியின் துருப்புச்சீட்டு. இதை அவன் அவ்வளவு எளிதில் வெளிப்படுத்த நினைத்ததில்லை. ஆனால் இன்றைய அவமானம் அவனது நிதானத்தை இழக்கச் செய்துவிட்டது. ஆத்திரத்தின் உச்சியில் அவன் தனது கண்ணின் முழு சக்தியையும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏவினான். தியான்ஷி, இது உன்னால் வந்தது. ஷான்சி விண்வெளியில் அடியெடுத்து வைத்தான். அவனைச் சுற்றியுள்ள காற்று அந்த அழுத்தமான விசையினால் உருக்குலைந்தது. தியான்ஷி போன்ற வலிமையான ஒருவன் கூட அந்த அழுத்தத்தில் தனது உடல் இறுக்கமடைவதை உணர்ந்தார். அந்த 2 மலைகளும் தொடர்ந்து பிளந்து சரிந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த ராட்சத பாறைகள் வெடித்து சிதறி புழுது மேகங்களை வானத்தை நோக்கி ஏவின. மோசமில்லை, புவியீர்ப்பை சுமார் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறாய். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது என்னை சிறிதும் பாதிக்கவில்லை என்று தியான்ஷி நிதானமாக சொன்னார். அப்படியா? ஷான்சி ஏளனமாக சிரித்தான். ஷீவம்சத்தின் கண்ணின் கலைகளை நீ மிகவும் குறைவாக மதிப்பிடுகிறாய். 3 மடங்கு என்பது வெறும் ஆரம்பம்தான். எனது விண்மீன் ஆற்றல் அவ்வளவு சாதாரணமானதல்ல. இருக்கும் வரை அனுபவித்துக்கொள். எனது எல்லை 20 மடங்கு புவியீர்ப்பு விசை. அங்கிருந்த நீதி மற்றும் அசுரகோஷ்டி சாகுபடியாளர்கள் அனைவரும் ஒரு சேர அதிர்ச்சியில் மூச்சை பிடித்தனர். என்ன, 20 மடங்கு புவியீர்ப்பு விசையா? அந்த அழுத்தம் ஒரு மனிதனை அப்படியே நசுக்கிக் கொன்றுவிடுமே. பயங்கரம். இதுதான் ஷான்சியின் உண்மையான வலிமை போலிருக்கிறது. ஷீவம்சம் அவ்வளவு எளிதில் வீழ்ந்து விடாது. ஷின்ஹாங்கின் புருவங்கள் சுருங்கின. ஷான்சியின் மாயக்கண் புவியீர்ப்பை இவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தும் என்று நான் நினைக்கவே இல்லை. தியான்ஷி இப்போது நிஜமாகவே ஆபத்தில் இருக்கிறான். டாங்ஷியன் மென்மையாக புன்னகைத்தார். தொடர்ந்து கவனி, யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இன்னும் முடிவாகவில்லை. தியான்ஷியின் முகம் இருண்டது. ஷான்சி ஏற்கனவே தோற்றுவிட்டதாக அவர் நினைத்தார். ஆனால் ஷான்சி தனது துருப்புச்சீட்டை வெளிப்படுத்திய போதுதான் அவனது உண்மையான அதிகாரம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவர் உணர்ந்தார். தானே அவசரப்பட்டு தாக்கியிருந்தால் தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்தார். இப்போது அழுத்தம் முழுவதும் தியான்ஷி பக்கம் திரும்பியது. உனது வாழ்க்கை முடியப் போகிறது. உன்னால் முடிந்தவரை அனுபவித்துக்கொள். கர்ஜனை. 5 மடங்கு புவியீர்ப்பு விசை. ஷான்சியின் தலைக்கு மேலே இருந்த விண்மீன் மாயபிம்பம் லேசாக நடுங்கியது. புவியீர்ப்பு விசை இயல்பை விட 5 மடங்கு அதிகரித்தது. பூம்! வெடிக்கும் அதிர்ச்சி அலைகளுக்கு மத்தியில் அந்த மலைப்பகுதி இன்னும் ஆழமாக பூமிக்குள் அமிழ்ந்தது. அதே நேரத்தில் புவியீர்ப்பு விசையின் தாக்கம் வெளிப்பக்கமாகவும் பரவத் தொடங்கியது. வானில் மிதந்து கொண்டிருந்த பல போர் வீரர்களும் மேக கப்பல்களும் எதிர்பாராத விதமாக இந்த பிடியில் சிக்கின. திடீரென அதிகரித்த விசையினால் தாக்கப்பட்டு வெட்டப்பட்ட மரங்களைப் போல அவர்கள் தலைகீழாக தரையில் விழுந்தனர். அவர்களின் உடல்கள் வலிமையானதாக இல்லை என்றால் அந்த நொடியே எலும்புகள் நொறுங்கிப் போயிருக்கும். அப்படியிருந்தும் தோல் கிழிந்து இரத்தம் கக்குவதை தவிர்க்க முடியவில்லை. ஆபத்து! புவியீர்ப்பு மண்டலம் பரவுகிறது. சீக்கிரம் பின்வாங்குங்கள், இல்லையென்றால் நசுக்கி செத்து விடுவோம். பயங்கரம்! ஷீவம்சத்தின் மாயக் கண்களின் உண்மையான வலிமை இதுதானா? நகரவாசலில் தீப்பிடிக்கும்போது குளத்து மீன்கள் பாதிக்கப்படுவதைப் போல நாம் மாட்டிக்கொண்டோம். இங்கிருந்து ஓடுங்கள்! நீதி மற்றும் அசுர கோஷ்டி சாகுபடியாளர்கள் இருவரும் பீதியுடன் பின்னோக்கி ஓடினர். அந்த தருணத்தில் ஷான்சி மீண்டும் தனது கண்ணின் ஆற்றலை அதிகரித்தான். நசுக்கும் அழுத்தம் திடீரென 10 மடங்கு புவியீர்ப்பு விசையாக உயர்ந்தது. 10 மடங்கு புவியீர்ப்பு விசை. சாதாரண மனித நிலையைச் சேர்ந்த ஒரு சாகுபடியாளர் இந்த பகுதிக்குள் காலடி வைத்தால் அடுத்த கணமே அவர் இரத்த தூசியாக நசுக்கப்படுவார். அடித்தளம் அமைக்கும் நிபுணர்கள் கூட தங்கள் கைகால்கள் மரத்துப் போய் நகர முடியாமல் தவித்தனர். தப்பித்து செல்ல முடியாத சில சாகுபடியாளர்கள் ஓர் எட்டை எடுத்து வைக்க முயன்றபோது கிராக்! அவர்கள் வன்முறையாக தரையில் விழுந்தனர். யாரோ ஒருவன் கைகளால் அவர்களின் உட்புற உறுப்புகளை பிடித்து கூழாக நசுக்குவது போல அது இருந்தது. அவர்களின் கண்கள், எருதுகள், மூக்கு மற்றும் வாயிலிருந்து இரத்தம் பீரிடிற்று. அவர்கள் வெறும் புவியீர்ப்பு விசையாலேயே நசுக்கிக் கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர். வெறும் புவியீர்ப்பு விசையாலேயே சாகுபடியாளர்கள் நசுங்கிச் சாவதைக் கண்ட அங்கிருந்தவர்கள் உள்ளுக்குள் நடுங்கிப் போயினர். யாருமே அருகில் நெருங்கத் துணியவில்லை. அனைவரும் சுமார் 100 லீ தூரத்திற்கு அப்பால் தப்பி ஓடினர். தியான்ஷியின் உடல் மெல்ல மெல்ல கீழ்நோக்கி அமிழ்ந்து கொண்டிருந்தது.
10 மடங்கு புவியீர்ப்பு விசை என்பது உண்மையிலேயே பயங்கரமானது என்பதை அவராலும் மறுக்க முடியவில்லை. அதற்குள்ளேயே உன்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லையா? ஏமாற்றமாக இருக்கிறது. 10 மடங்கு என்பது எனக்கு வெறும் ஆரம்பம்தான். ஷாங்சி வெறித்தனமாக சிரித்தான். அவனது முந்தைய விரக்தி அனைத்தும் மறைந்து முகம் கர்வத்தால் ஜொலித்தது. அவன் கைகளை கூப்பி ஒரு மந்திரத்தை உச்சரிக்க அவனது கண்ணின் ஆற்றல் மேலும் பலமடைந்தது. பூஸ்! அவன் தலைக்கு மேலே இருந்த அந்த விண்மீன் பிம்பம் மீண்டும் அதிர்ந்தது. அதன் நடுவே ஒரு பிளவு ஏற்பட்டு ஒரு ராட்சத கண் உருவானது. அத்தியாயம் 186. ஒரு அதிரடித் தாக்குதல். அந்த விண்மீன் கண் உணர்ச்சியற்று அனைத்து உயிர்களையும் அலட்சியமாக பார்த்தது. ஷாங்சி மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டான். அவனது இதழோரத்தில் ஒரு விகாரமான புன்னகை அரும்பியது. இந்த மாயக் கண்ணுக்கு முன்னால் நடுங்கு, வலியால் அலறு. அவனது அதிகார வெறிக்கு நடுவே ஆற்றல் பல மடங்கு பெருகியது. புவியீர்ப்பு விசை இப்போது 15 மடங்கு உயர்ந்தது. இத்தகைய பயங்கரமான அழுத்தத்தில் தரை சிலந்தி வலை போல பிளந்து சிதறியது. தியான்ஷியால் இனி காற்றில் பறக்க முடியவில்லை. அவனது உடல் மெல்ல மெல்ல தரையை நோக்கி நசுக்கித் தள்ளப்பட்டது. தொலைவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த போர் வீரர்கள் அலறினர். தியான்ஷியால் இனி தாக்கு பிடிக்க முடியாது. இதை எதிர்பார்த்ததுதானே? ஷாங்சியின் புவியீர்ப்பு விசை என்பது வெறும் உடலை மட்டும் தாக்குவதல்ல, அது உட்புற உறுப்புகளையும் சேர்த்தே தாக்குகிறது. இன்னேட் மாஸ்டரி நிலைக்கு கீழ் உள்ள எவராலும் இதை தாங்க முடியாது. பயங்கரம்! இந்த அழுத்தத்தில் சண்டையிடுவது இருக்கட்டும், உயிர் பிழைப்பதே சாத்தியமில்லை. தியான்ஷி இப்போது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டான். அவனது தோல்வி உறுதி. மறுபுறம் ஷின்ஹாங்கின் கண்களில் பதற்றம் தெரிந்தது. சகோதரர் டாங், நாம் என்ன செய்வது? ஷாங்ஷியின் வலிமை இந்த நிலையை எட்டும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாங்சென் இன்னும் அமைதியாகவே இருந்தார். தியான்ஷி இன்னும் தனது உண்மையான ஆட்டத்தை தொடங்கவில்லை. தோல்விக்கான அறிகுறிகள் அவனிடம் இன்னும் தென்படவில்லை. வெற்றி யாருக்கு என்பது இன்னும் முடிவாகவில்லை என்று டாங்சன் நிதானமாக கூறினார். ஆனால் ஷின்ஹாங் கவலையுடன் புருவத்தை சுருக்கினார். புவியீர்ப்பு விசை கொண்ட அந்த மாயக்கண்ணின் அதிகாரம் எவ்வளவு கொடூரமானது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அது முழுமையாக ஏவப்பட்டால் எதிரியால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. இது இயல்பானதுதான். வெளியே பார்ப்பதற்கு அது 20 மடங்கு புவியீர்ப்பு விசை போல தெரிந்தாலும் உண்மையில் அது உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் நரம்பையும் நசுக்கி பிழியும். ஒரு சிறு அசைவிற்கு கூட வழக்கத்தை விட 100 மடங்கு அதிக முயற்சி தேவைப்படும். சாதாரண சாகுபடியாளர்கள் அடுத்த கணமே நிலை குலைந்து போவார்கள். தியான்ஷி போன்ற ஒரு பலசாலியால் மட்டுமே இதுவரை தாக்குப்பிடிக்க முடிந்திருக்கிறது. ஆனால் விபரமறிந்த எவருக்கும் ஒன்று புரிந்தது: தியான்ஷி வீழ்வது காலத்தின் கட்டாயம். ஹஹஹா, இப்போது உன்னால் நகர முடிகிறதா? ஷான்சி ஒருவித வெறித்தனமான சிரிப்பை உதிர்த்தான். அவனது கருவிழிகளிலிருந்து ரத்தம் மெல்ல கசிந்தது. மாயக்கண் என்பது மிகுந்த ஆற்றல் கொண்டது. என்றாலும் அது பயன்படுத்துபவரின் ஆன்ம சக்தியை உறிஞ்சிவிடும். சில நேரங்களில் ஆயுட்காலத்தையே குறைத்துவிடும். ஷான்சியின் தலைமுடி கருப்பிலிருந்து நரை நிறத்திற்கு மாறுவது தெளிவாக தெரிந்தது. அவனது உயிர்ச்சக்தி எரிந்து கொண்டிருப்பதற்கான சான்று அது. அவன் இயற்கையாக இந்த நிலையை எட்டியிருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது. ஆனால் மூத்த தலைவரால் அவனது ஆற்றல் வலுக்கட்டாயமாக உயர்த்தப்பட்டது. அவனால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. 20 மடங்கு புவியீர்ப்பு விசை அவனது உச்சக்கட்ட எல்லை என்றாலும் 15 மடங்கிலேயே அவன் நிலை தடுமாறத் தொடங்கினான். இருப்பினும் இந்த 15 மடங்கு அழுத்தமே தியான்ஷியை நசுக்க போதுமானது என்று அவன் நம்பினான். தியான்ஷி கைகளை தன் முதுகிற்கு பின்னால் கட்டியபடி மிகவும் அமைதியாக நின்றிருந்தார். உனது கண்ணின் நுட்பம் வலிமையானதுதான், ஆனால் உனது அடிப்படை மிகவும் பலவீனமாக உள்ளது. உன்னை தோற்கடிக்க எனக்கு ஒரு நொடி பொழுது போதும். இந்த திமிரான வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. என்ன, தியான்ஷி நிஜமாகவா அப்படி சொன்னான்? ஷான்சியை இவ்வளவு எளிதாக தோற்கடிப்பேன் என்று சவால் விடுகிறானா? அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? 15 மடங்கு புவியீர்ப்பு அழுத்தத்தில் நகரவே முடியாது. இவ்வளவு ஆணவமாக பேச அவனுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? இப்போது அங்கிருந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைவரும் தியான்ஷியின் வெற்றியை ஒருமனதாக நிராகரித்தனர். ஷான்சியும் அதை நம்ப தயாராக இல்லை. ஷின்ஹாங் ஏதோ பேச வாய் எடுத்துவிட்டு பிறகு டாங்செனின் பக்கம் திரும்பினார். டாங்சென் மிகவும் அமைதியாக இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகையுடன் இருந்தார். அவருக்கு வெற்றியோ தோல்வியோ ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. சகோதரர் டாங் இவ்வளவு நிதானமாக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் சாகுபடி திறன் இன்னும் பின்தங்கியே இருக்கிறது போலிருக்கிறது. ஏன் கவலைப்படுகிறாய்? இப்போது போரிடுவது நீ இல்லையே என்று ஷின்ஹாங் கசப்புடன் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். ஒருவேளை ஷான்சி ஜெயித்தால் ஷின்ஹாங்கின் போட்டி மனப்பான்மை முற்றிலும் அழிந்துவிடும். ஏனெனில்
தியான்ஷி போன்ற ஒரு பலசாலியையே அவனால் வீழ்த்த முடியுமென்றால் அந்த தகுதிக்கு அவன் தகுதியானவன் என்பதில் சந்தேகமே இல்லை. மாறாக தியான்ஷி ஏதேனும் அதிசயம் செய்து வென்றுவிட்டால் ஷின்ஹாங்கிற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை நீங்கிவிடும். இதில் அவருக்கு நஷ்டம் ஏதுமில்லை. உண்மையில் எல்லாம் மனநிலையை பொறுத்ததுதான். ஷின்ஹாங் பிறப்பிலேயே திறமையானவர். அவரது மனநிலை ஷிங் ஜிங் மாறிய அந்த நொடியில் அவரது இரு கண்களிலும் மர்மமான நட்சத்திர ஒளி திடீரென மின்னியது. சகோதரர் ஷின்ஹாங்! அருகிலிருந்த தோங் ஜிங்யூன் இந்த மாற்றத்தை உணர்ந்து வியப்படைந்தார். பேசாதே, அவர் அடுத்த நிலைக்கு முன்னேறிக் கொண்டிருக்கிறார். பிரேக்கிங் த்ரூ என்று டாங் சென் தடுத்தார். அவர் தனது ஆன்ம சக்தியை திரட்டி ஷின்ஹாங்கை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் ஷின்ஹாங்கை பாதுகாப்பதில் ஒரு நோக்கம் இருப்பதாக டாங் சென் கருதினார். அதே நேரத்தில் நேரோ ஸ்கை பாஸ், ஃபர்ஸ்ட் லைன் ஹெவன் போர்க்களம் தனது இறுதி நிலையை எட்டியிருந்தது. ஷான்சி இப்போது முழுமையாக பைத்தியக்கார நிலைக்கு சென்றிருந்தான். உன்னை கொன்றே தீருவேன். ஒரு வெறித்தனமான கர்ஜனையுடன் புவியீர்ப்பு விசை நேரடியாக 20 மடங்கு உயர்ந்தது. இதுதான் அவனது உடலால் தாங்கிக் கொள்ள முடிய உச்சக்கட்ட எல்லை. இப்போது அவனது சுவாசம் சீரற்றிருந்தது. கண்கள் இரத்த சிவப்பாக மாறி நீரூற்று போல இரத்தம் பீறி கிடத்தது. அவனது தோல் வெளிரிய நிறத்திலிருந்து அடர் சிவப்பிற்கு மாறியது. அவனது உடலில் இருந்த நரம்புகள் ஒவ்வொன்றாக வெடித்தன. பூம்! அந்த 20 மடங்கு புவியீர்ப்பு விசை தந்த தாங்க முடியாத அழுத்தத்தால் அந்த இடத்திலிருந்த வெற்றிடமே வெடிப்பு சத்தங்களை எழுப்பியது. ஷான்சியின் பலம் விண்வெளியை கிழிக்கும் அளவிற்கு இல்லை என்றாலும் அந்த இடத்தை சிதைக்கும் அளவிற்கு இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனக்காக செத்துத் துளை! ஷான்சி தனது எஞ்சியிருந்த எல்லா சொட்டு வலிமையையும் திரட்டினான். அவனது தலைக்கு மேலே